இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் உள்ள வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்தில் அந்த 32 அதிகாரத்தின் 1 வசனத்திலிருந்து நாம் 8 வசனம் வரையிலும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் சிங்காசனத்தில் ராஜாவாக ஒரே அரசராக வீற்றிருக்கும் பொழுது இந்த உலகத்தில் அரசியல் சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி நேற்றைய தினத்தில் தியானித்தோம். இந்த நாளிலே அந்த ஆண்டவருடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது எருசலேமின் குமாரத்திகள் என்று வர்ணிக்கப்படுகிற அவருடைய ஜனங்கள் நிர்விசாரமாய் வாழ்கிறபடியினாலே அவர்களுக்கு நடக்கக்கூடிய அழிவுகள் அல்லது கிரியைகள், அவர்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் என்ன என்று சொல்லி இந்த 9 வசனத்திலிருந்து 14 வசனம் வரையிலும் கொடுக்கப்பட்டு விட்டு அதற்கு கீழே உள்ள வசனங்களில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே ஊற்றப்படும் பொழுது என்ன கிரியைகள் நடக்கும் என்று சொல்லி ஏசாயா சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் பொழுது கூட மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று தான் பிரசங்கித்தார். தமக்கு சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? அவர்களுக்கு அத்தனையான வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் அங்கே சாஸ்திரிகள் ஏரோதினுடைய அரண்மனையில் அவர்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி நாங்கள் தேடி வந்திருக்கிறோன்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர்களை அழைத்து அவர்களிடத்தில் கேட்கும்போது தெளிவாக சொல்லுகிறார்கள், பெத்லகேமில் அந்த கிறிஸ்து பிறப்பார் என்கிற வெளிப்பாடுகளை கைகளிலே வைத்திருந்தும் கூட, இரட்சகர் பிறப்பார் என்கிற எல்லா காரியங்களும் தெரிந்திருந்தும் கூட நிர்விசாரமான காரியங்களை அவர்கள் செய்து அந்த காரியத்தை, அந்த வசனங்களை ஆராய்கிறதற்கு அவர்களுக்கு ஒரு நிர்விசாரம் அவர்களை நிரப்பி இருந்தபடியினால தமக்கு சொந்தமானதில் வந்த போதிலும் கூட அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் அதே போலதான் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி என்று தெரிந்த பொழுது அவர் ஒருவரே இரட்சகர், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், பாவங்கள் செய்யும் பொழுது நம்முடைய முகத்தை தேவனுக்கு விரோதமாக நம்ம செய்கிற பாவங்கள் மறைத்து விடுகிறது என்று தெரிந்த போதிலும் கூட நிர்விசாரமாய் துணிகரமாய் வாழ்கிற எல்லாரையும் சேர்த்துத்தான் இங்கே ஆவியானவர் ஏசாயா மூலமாக சொல்லுகிறார். சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள். அந்த தன்னுடைய ஜனங்களை இங்கே அவர் ஒரு ஸ்திரீகளை என்று சொல்லி வர்ணித்து சுகஜீவிகளாக அவன் தேவைக்காக, அதாவது உலகத்திற்குரியவைகளை நாடுகிறவர்களாக, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுகள் என்று சொல்லுகிறது. ஆனால் இவர்கள் பூமிக்குரியவர்களை மாத்திரம் நாடுகிறவர்களாக, நிர்விசாரமாக வாழ்கிறவர்களை பார்த்து எனக்கு செவி கொடுங்கள் என்று ஏசாயா தொடங்குகிறார். நீங்க நிர்விசாரிகளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிர்விசாரமாய் வாழ்கிறபடினால ஒரு நடுக்கம் பிடிக்கத்தக்கதாக, தத்தளிப்பு உங்களுக்கு உண்டாகத்தக்கதாக, உங்களுக்கு திராட்சை பலன் அற்றுப்போகத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். நீங்க ரெட்டுடுத்தின ஒரு நிலைமையில உங்களை தாழ்த்துகிற சூழ்நிலைகள் உண்டாகிவிடும் என்று சொல்லி ஏசாயா எச்சரிக்கிறார். சுகஜீவிகளாக நிர்விசாரிகளாக வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்க நடுங்க வேண்டியது இருக்கும், நீங்க தத்தளிக்க வேண்டியது இருக்கும், உங்களுக்கு அறுப்பு காலம் வராது. நீங்க உங்க உடைகளை களைந்து உரிந்து போட்டு ரெட்டெடுத்து நீங்க உட்கார வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிவிடும். செழிப்பான வயல்வெளிகள் இல்லாம, கனி தருகிற திராட்சை செடிகள் இல்லாம நீங்க மாரடித்து புலம்புவீர்கள் என்று சொல்லி இங்கே ஏசாயா எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். என்னுடைய ஜனத்தின் நிலத்திலும் கலிகூர்ந்திருந்த நகரத்திலும் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முச்செடிகளும் நெருஞ்சில்களும் முளைக்கும், அரண்மனை பாழாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும் என்று சொல்லி அங்கே மிருகங்கள் மேய்கிற இடமாக தேசம் மாறிவிடும் என்று சொல்லி இங்கே ஏசாயா எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு இருதயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு நாம் அர்ப்பணிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் இதே காரியங்கள் தான் நடக்கக்கூடியதாக இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் என்பது புசித்து குடித்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல.
அது நீதியும் சமாதானமும் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அது இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவை என்ன என்பதையும் இங்கே கீழே 15ஆம் அதிக வசனத்திலே ஏசாயா சொல்லுகிறார். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் என்று சொல்லி அங்கே கீழே ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு சுகஜீவிகளாய் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதையும் வேதம் தெளிவாக நமக்கு எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன்தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி இங்கே எபிரேய ஆக்கியோன் கேட்கிறார். அநேக அடையாளங்கள், அநேக அற்புதங்கள், பலவிதமான பலத்த செய்கைகள், இவைகளின் மூலமாக தம்முடைய சித்தத்தின்படி ஆவியானவரையும் பகிர்ந்து கொடுத்த போதிலும் கூட தேவன்தாமே சாட்சி கொடுத்து வருகிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் என்று சொன்னால், நிர்விசாரமாய் இருப்போம் என்று சொன்னால் நாம் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அங்கே ஏசாயா தன்னுடைய ஜனங்களுக்கு எச்சரிக்கிறார். இன்றைக்கு கிருபையின் காலத்தில் வாழக்கூடிய நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனங்களின் மூலமாக நம்மை எச்சரிக்கக்கூடியவராக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இதற்கான தண்டனை என்ன என்பதும் சொல்லப்படுகிறது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இன்றைக்கு நிர்விசாரமான வாழ்க்கையினுடைய முடிவு ஒரு 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடையக்கூடியதாகி மாறிவிடுகிறது. ரோமருக்கு பவுல் எழுதும்பொழுது 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்றாரு, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லி இவ்வளவு அழிவுகள், இவ்வளவு ஆபத்துகள் பாவத்தின் நிமித்தமாக, பாவத்தின் மோகத்தின் நிமித்தமாக, ஒரு நிர்விசாரத்தின் நிமித்தமாக, ஒரு சுகஜீவிகளாய் வாழ்கிறது நிமித்தமாக, பூமிக்குரியவைகளை மாத்திரம் நாடி வாழ்கிறவர்களுக்கு இவைகள் கொடுக்கப்படுகிறதே. இவைகளிலிருந்து விடுதலை பெறுகிறதற்கு நம்மளுக்கு வறண்டு போன நம்முடைய ஆத்மாவில் ஆண்டவர் ஜீவ தண்ணீராகிய தன்னுடைய ஆவியானவரை தர விரும்புகிறார் என்கிறதை ஏசாயா தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும்னா இன்னும் செழிப்பா மாறும். வயனாந்தரத்தில் நியாயம் வாசமாக இருக்கும். செழிப்பான வயல்வெளியில நீதி தங்கி தரிக்கும். நீதியினுடைய அந்த கிரியை என்ன? ஆவியானவர் ஒரு தனுக்குள்ள வந்துட்டார்னா அந்த கிரியை சமாதானமும் நீதியினுடைய பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமும் ஆகும். ஒரு சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை. அதான் நீதியும் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கும். என் ஜனனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கி இடங்களிலும் குடியிருக்கும்னு சொல்லி இதற்கு இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வாழும் பொழுதே அழகாக லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் அவர் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்கிறதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக, உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடத்தில் மீனை கேட்டால் நீங்கள் பாம்பை கொடுப்பீங்களா? நீங்கள் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீங்களா? நீங்கள் தேலை கொடுப்பீங்களா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவர் பேசினார். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டா பவுல் 1 கொரிந்தியர் 12:13 சொல்லுகிறது போல, தாகமுள்ளவன் எல்லாரும் என்னிடத்தில் வரக்கடவன் சொன்னார,
எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக நம்ம தாகம் தீர்க்கப்பட முடியும். அந்த கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார், எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். நம்ம வாஞ்சியோடு கேட்டோன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில வறண்டு போன நம்முடைய ஆத்துமாக்கள்ல ஒரு ஜீவ தண்ணீராக அந்த ஆவியானவர் வர விரும்புகிறார். இன்றைக்கு சபைகள், இன்றைக்கு தேவ ஊழியர்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க? வறண்டு போன ஆத்துமாக்கள்ல ஜீவ தண்ணீரை அள்ளி கொடுக்கிறவர்களாக, குடிக்க கொடுக்கிறவர்களாகத்தான் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சபை வருகிற ஆத்துமாக்களுக்கு, வறண்டு போன ஆத்துமாக்களுக்கு ஜீவ தண்ணீரை அது அளிக்கிற ஒரு சபையாக அவைகள் இருக்க வேண்டும். இந்த காரியங்கள் இந்த உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்ட பின்பு செழிப்பாக மாறிவிடும் என்பது இனிமேல் நடக்க இருக்கிற காரியம். ஏனென்று சொன்னால், யோவேலிலே சொல்லப்பட்ட காரியங்களை பேதுரு புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தல படிகளிலே அவர் எடுத்து பேசுகிறார். காத்திருந்த பொழுது ஆவியானவர் அவர்கள் மேல ஊற்றப்பட்டது, அப்படி ஊற்றப்பட்டது போல யோவேலின் நாட்களிலும் இவைகள் நடக்க இனிமேல் நடக்கவிருக்கிறதாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், அந்த நாட்களிலே, அப்போஸ்தலர்களுடைய நாட்களிலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். 120 பேர் மேல் ஊற்றப்பட்டார். யார் யார் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து வந்தார்களோ அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆனால் யோவேல் என்ன சொல்லுகிறார்? அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு எதிர்காலத்தில் இனிமேல் நிறைவேற போகிற ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இன்னைக்கு மூப்பர்கள்லாம் அமைதியாக தான் இருக்கிறாங்க. 1-2 வாலிபர்கள் சொப்பனங்களை காண்கிறார்கள், 1-2 மூப்பர்கள் சொப்பனங்களை காண்கிறார்கள், 1-2 வாலிபர்கள் தரிசனங்களை காண்கிறார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர்களின் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன், வானத்திலும் பூமியும் இரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பமாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும் என்று சொல்லி, அந்த மகா உபத்திரவ காலம் முடிந்த பின்பாக மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிற காரியங்கள், இந்த வசனங்கள் அப்போதான் பூரணமாக நிறைவேறும். இன்னைக்கு நமக்கு அவைகள் அந்த முதல் எழுப்புதல்ல, அவைகள் கொஞ்ச பேர் அந்த ஆவியினுடைய நிறைவினால அவர்கள் பலன் பெற்றார்கள். இன்றைக்கு கிருபையின் நாட்களில் வாழ்கிற நம்ம அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நீதி கரைபுரண்டு ஓடுகிறதாக, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம், ஒரு உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம், உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷம் அவைகள் கிடைக்கிறது. ஆனால் நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை, நிரந்தரமான ஒரு சமாதானத்தை, நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அந்த கடைசி நாட்களில் அவருடைய ஜனங்களுக்கு ஊற்றும் பொழுது இந்த வசனங்களுடைய நிறைவேறுதல் பரிபூர்ணமாக நடக்கும். 1000 வருட அரசாட்சியில் நம்ம இப்படிப்பட்ட இந்த ஆசீர்வாதங்கள் முழுவதையும் நம்ம அனுபவிக்க முடியும். நீதியை, நியாயத்தை, சமாதானத்தை, அமெரிக்கையை, சந்தோஷத்தை, இவைகள் எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்கணும்னா, முழுமையா அனுபவிக்கணும்னா, 1000 வருடமும் அனுபவிக்கணும்னா, அதுக்கு பின்பாக அனுபவிக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு இந்த உலகத்தில் நிர்விசாரிகளாய் வாழாம, சுகஜீவிகளாய் வாழாம, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடி நாம் வாழ்கிறவர்களாக இருந்தோம்னு சொன்னா, இந்த நாட்களில் பூமியில வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வறண்ட நிலங்கள்ல நமக்கு ஆறுதலாக ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றவர்களாக வாழ்ந்தோன்னு சொன்னா, நம்ம அந்த 1000 வருட அரசாட்சியில் இந்த வசனங்களினுடைய பரிபூர்ண நிறைவேறுதல் உண்டாயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல அந்த மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி யோவேல் சொல்லுகிற காரியம், அதே போல ஏசாயா இங்கே குறிப்பிடுகிற காரியம், அந்த காரியங்கள் இனிமேல் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. உன்னதத்தில் இருந்து ஆண்டவர் அங்கே ஊற்றப்படுகிற வரையிலும் அவர்களுக்கு அப்படியே இருக்கும். நம்ம ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஊற்றப்பட்ட பின்பு அவர்களுக்கு மகா பெரிய ஒரு பெரிய செழிப்பான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்லி ஏசாயா வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாட்களில் நிர்விசாரங்களை சுகஜீவிகளாய் வாழ்கிறத நம்ம தூக்கி தூர எரிஞ்சிட்டு
பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற இந்த ஜனங்களின் மத்தியில் உலகத்தினுடைய மோக இச்சையினால இழுப்புண்டு நம்ம தத்தளிக்கிறவர்களாக, நிர்விசாரிகளாக, நம்ம நடுங்குகிறவர்களாக, ரெட்டுடுத்துகிறவர்களாக மாறிவிடாதபடிக்கு இந்த கிருபையின் காலத்தில் பாதத்தை முத்தம் செய்கிறவர்களாக நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னால் இந்த பூமியிலையும் பாதுகாக்கப்படுவோம். நம் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். 1000 வருட அரசாட்சியில் அவரோடு கூட இந்த பூமியில் வந்து அரசாளுவோம் என்கிற புதிய பாட்டையும் நாம் பாடி அரசாள முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.